டேஸ்டியான க்ரீன் சிக்கன் ஃப்ரை செஞ்சு பார்க்கலாம் வாங்க. நார்த் இந்தியாவில் இதுக்கு ஹரியாலி சிக்கன்னு பேர். இதை ஒரு டைம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது டேஸ்ட்டில் மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு சுலபமாக பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இதை இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனில் செய்ய போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, வெங்காயம் 2, தயிர் 100 கிராம், நெய் 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 2 இன்ச்சு, பூண்டு 12 பற்கள், முந்திரி 10 பற்கள், பச்சை மிளகா 6, எலுமிச்சை 1, உப்பு தேவையான அளவு, மல்லித்தலை 2 கைப்பிடி, புதினா 2 கைப்பிடி. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, முந்திரி, தயிர், மல்லித்தலை, புதினா இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. சுத்தமாக கழுவி எடுத்து 1/2 கிலோ சிக்கன் கூட அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சிக்கனை போன்லெஸ்ஸாவோ அல்லது போன் சிக்கனாக எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு நாள் நைட் முழுக்க கூட ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணி எடுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்ததும் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு சேர்த்து பொரிய விடுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து பொரிய விடுங்க. வெட்டி வச்ச 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஆம்லெட்டுக்கு நறுக்கிற மாதிரி பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் மாதிரி வர்ற வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்தாச்சு. இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்ததும் ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் வதக்கணும். அப்படியே ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட்டா டேஸ்ட்டே மாறி போயிடும். இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் மேலும் 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதில் ஒரு எலுமிச்சையோட சாறை புழிஞ்சு விட்டு மேலும் 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளவுதாங்க, டேஸ்டியான க்ரீன் சிக்கன் ரெடி. ஸோ நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.